நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோமாக என்ற சிந்தனையை வாழ்வாக்குவதற்கான அழைப்பினை இன்றைய வாசகங்கள் வழங்குகின்றன. முதலில் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழும் பொருட்டு தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதிலிருந்துதான் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் போன்றவற்றை புரிந்து கொள்ள முடியும். இதனை உணர்கின்ற பொழுது மட்டும்தான் நாம் அடுத்தவர்கள் மீது அன்பு காட்ட முடியும். அன்பு என்பது பரிவு, இரக்கத்தின் வெளிப்பாடு. சமூகத்தின் மீது கரிசனையும் இரக்கமும் கொள்கின்ற போது மட்டும்தான் பிறர் அன்பின் முழுமையை அறிகின்றோம். அன்பு செய்பவர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்துள்ளார். ஆதலால் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வோமாக என்ற உணர்வுடன் தொடர்ந்து திருப்பலியில் ஜெபிப்போம். இறை அருளும் இறை பிரசனமும் நமது வாழ்வின் முதன்மையாக மாற கடவுளை அன்பு செய்திடுவோம். அன்பின் வழியாக உலகத்திற்கு சொந்தமானவர்களாக மாறுவோம். அதற்கு இத்திருப்பலி நமக்கு வழிகாட்டட்டும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கனியின் பேறு பெற்ற மகப்பேற்றினாலும் திருமலின் பிறப்பை மனித இனத்தின் பாவக்கரை தீண்டாதிருக்க செய்தருளவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு புது படைப்பினால் ஆள்கொள்ளப்பட்ட நாங்கள் எங்களை தொற்றிக் கொண்டிருக்கும் பழைய பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுவோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது.
நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தடை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 34 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால்
அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடும் நேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்போது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சி அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பங்களை பலுக செய்த அற்புதமான நிகழ்வு இன்று நாம் சிந்திக்கின்ற இறைவாக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனித வாழ்வினுடைய அன்றாட பிரச்சனை என்னவென்று நாம் கேட்டு பார்த்தோம் என்றால், உணவு உண்பதுதான் மனிதனுடைய மாபெரும் சிக்கல் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எதற்காக ஒரு மனிதன் உழைக்கிறான், எதற்காக ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான், எதற்காக ஒரு மனிதன் காசுகளை வங்கியில் சேமிக்கிறான், இவை அனைத்திற்கும் விடை தான் உணவு உண்பதற்காக என்பதுதான் பொதுவான ஒரு பதிலாக இருக்க முடியும். இறைமகன் இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதம் 4 நற்செய்திகளிலுமே காணப்படுகிறது. அதிலும் மிக மிக முக்கியமாக இந்த நற்செய்தி மிக மிக நுணுக்கமான நுட்பங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த புதுமையை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் 50 பேராக 100 பேராக அமர செய்யுங்கள், உணவு உண்ட ஆண்களுடைய எண்ணிக்கை 5000, இவ்வாறு நுட்பமான எல்லா தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு புதுமையாக இந்த புதுமை அமைந்திருக்கிறது. உணவு வழங்குவது இல்லை என்றால் ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கிற பொழுது அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பு பணி என்பது இன்றைய இந்த நற்செய்தி வழியாக மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்து தனி மனிதர்கள் மீதும் சமூகத்தின் மீதும் எந்த அளவுக்கு அவர் அன்பு கொண்டிருந்தார் என்பதற்கு இந்த நற்செய்தி வாசகம் மாபெரும் உதாரணம். தன்னுடைய இறையாட்சி பணியில் ஒவ்வொரு தனி மனிதனும் மிக முக்கியமானவன் என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த புதுமை வழியாக மிக நுணுக்கமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தன்னை தேடி ஒரு பெரும் கூட்டம் வருகிறது. அந்த கூட்டம் தனது வார்த்தையை கேட்டு இறைவனை அன்பு செய்வதற்கும் இறைவனை பின்பற்றுவதற்கும் தயாராக இருக்கிறது. இந்த மக்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்பது இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய இந்த பரிவிரக்கத்தின் வழியாக நமக்கு மிக தெளிவாக விளக்கப்படுகிறது. நான் ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் அளவு கடந்து அன்பு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவைகளை நிறைவு செய்வதில் நான் மகிழ்ச்சி காண்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதனும் தனது வாழ்வில் உயர்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் மாபெரும் உதாரணமாக திகழ்கிறேன் என்பதற்கு
இந்த உவமை ஒரு பெரும் உதாரணம். இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய இந்த பரிவிரக்கத்தையும் அன்பு செயலையும் நான் புரிந்து கொள்வது என்பது நிச்சயமாக கடினமான ஒன்றுதான். ஏனென்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து எப்போது செயல்பட்டார், எப்படி செயல்பட்டார் என்பதையெல்லாம் நாம் கேட்டு பார்த்தோம் என்றால் அதற்கான விடை எங்கு சமூகம் தேவையில் இருக்கிறதோ, எங்கு மக்கள் தேவையில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஓடி ஓடி செல்கிற ஒரு மனிதராக, மீட்பராகத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு அமைந்திருந்தது. அதற்கு மாபெரும் உதாரணம் தான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 1-12 வரைக்கும் நாம் வாசிக்கின்ற கானாவூர் நிகழ்வு. இறைமகன் இயேசு கிறிஸ்து தன் குடும்பத்தோடு, தன் தாயோடு ஒரு திருமண நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக பயணம் மேற்கொள்கிறார். அந்த குடும்பம் என்பது சாதாரண ஒரு குடும்பம், தேவையில் இருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தோடு அங்கு அமர்ந்திருந்து அந்த குறுகிய நேரத்தில் அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை அவர் அறிந்து கொள்கிறார், தேவைகளை அவர் உணர்ந்து கொள்கிறார். இந்த குடும்பத்தில் கடவுளுடைய செயல்பாடு அரங்கேற வேண்டும் என்பதை உணர்ந்தவராக இறைமகன் இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த அற்புதம், அந்த செயல்தான் அந்த குடும்பத்திற்கு ஒரு மாபெரும் வடிகாலாக மாறி இருக்கிறது. இந்த அடிப்படையில் இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய பயணங்களை எல்லாம் உற்று பார்க்கிற பொழுது அவருடைய இறையாட்சி பணியினுடைய எல்லா கூறுகளையும் உள்ளடக்கியதாகத்தான் அவருடைய பயணங்கள் எல்லாம் அமைந்திருந்தது. அவர் யாரை சந்தித்தார், யாரோடு பொதுவெளியில் அவர் உரையாடினார், யாரோடு கலந்து பேசினார் என்பதையெல்லாம் கேட்டு பார்க்கிற பொழுது இந்த சமூகம் இன்னொரு நிலையில் வளர்ச்சி பெற வேண்டும், இந்த சமூகம் ஒரு சார்பு தன்மையிலிருந்து பொது சார்பு தன்மைக்கு இது மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டவராகத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய இறையாட்சி பயணம் என்பது நடந்தேறியது. ஆதலால் தான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 நாம் வாசிக்கிறோம், பொதுவெளியில் சென்று ஒரு சமாரிய பெண்ணோடு அவர் உரையாடுகிறார். அந்த பொதுவெளியில் அந்த சமாரிய பெண்ணோடு அவர் உரையாடியதன் வழியாக அந்த இனம் தொடர்ந்து ஒரு மீட்பின் பாதையில் பயணம் செய்வதற்கான ஒரு முதல் துவக்க புள்ளியாக அந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அத்தோடு இன்னொரு கோணத்தில் பெண்களுக்கும் மதிப்பு மாண்புண்டு என்பதை சமவெளியில் அவர் பேசி ஒரு மாபெரும் அடையாளத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் எல்லா பயணங்களும் ஏராளமான புதிய வெளிச்சங்களை, புதிய வடிகால்களை சமூகத்தில் உருவாக்கி சென்றிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று வாழ்கிற இந்த உலக சூழலில் இப்படிப்பட்ட தேவைகள் மிக அதிகம் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சமூகங்களும் இன்று ஏதோ ஒரு சிலருடைய கட்டுப்பாட்டிற்குள் சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அது மதவாதமாக இருக்கலாம், ஜாதிய கோட்பாடுகளாக இருக்கலாம், இவை அனைத்துமே பொதுநல உணர்வுகளை மழுங்கடிக்கிற ஒரு செயலாகத்தான் சமூகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒருவர் மற்றவரை நீங்கள் அன்பு செலுத்துவதன் மூலம் நீங்கள் என் சீடர்கள் என்பதை உலகம் கற்றுக்கொள்ளும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த உன்னதமான வாழ்வியல் எங்கிருந்து துவங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் அமர்ந்திருக்கிற இந்த ஆலயத்திலிருந்து இந்த சிந்தனை வளர வேண்டும், இந்த சிந்தனை உருவாக வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த ஆலயத்தில் இந்த வழிபாட்டு கொண்டாட்டத்தின் பொழுது நாம் ஒவ்வொருவருமே பார்ப்பதற்கு ஒரு சம்மனசுகளை போன்றுதான் காட்சி அளிக்கிறோம். ஒருவர் மற்றவரை உற்று பார்க்கிற பொழுது நம்மை அறியாத ஒரு பக்தி என்பது நமக்குள் உருவாகுகிறது. ஆனால் இவை அனைத்தும் உள்ளார்ந்த விதத்தில் எனது வாழ்வை தொட்டிருக்கிறதா, இது உள்ளார்ந்த விதத்தில் சமூகத்தில் வாழ்வதற்கான ஒரு வாழ்வியலாக இது மாறி இருக்கிறதா என்பது நாம் மீண்டும் மீண்டும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே நமக்குள் நாம் இந்த நாளில் பயணம் செய்து பார்ப்போம். நிச்சயமாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராக, இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறரன்பு இறையன்பு பணியில் நான் என்னை இணைத்திருக்கிறேனா என்பது நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு உயர்ந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்பின் முழுமையை தனது வாழ்வு தியாகத்தின் மூலம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் யாரும் இன்னொரு மனிதனுக்காக நாம் யாரும் நமது வாழ்வை இழப்பதில்லை.
ஆனால் குறைந்தபட்சம் வாழ்கிற இந்த வாழ்நாளில் நம்மை சூழ்ந்து வாழ்கிற மனிதர்களை உண்மையாக அன்பு செய்வதற்காவது நாம் கற்றிருக்கிறோமா என்பதை மீண்டும் மீண்டும் அசை போட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அன்பு பல நேரங்களில் சுயநல உணர்வு கொண்ட அன்பாக மாறி போயினிருக்கிறது. இங்கு பொதுநல உணர்வோடு இதை வெளிப்படுத்துவதற்கான சூழல் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. எனவே நமது உள் மனதிற்குள் நாம் இந்த நாளில் பயணம் செய்து பார்ப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இழந்து திறவையை உருவாக்கினார். இன்று இந்த திறவையினுடைய மேன்மைக்காக, திறவையினுடைய மகிழ்ச்சிக்காக, திறவையினுடைய எழுச்சிக்காக நான் எவற்றை இழந்திருக்கிறேன் என்பதை கேட்டு பார்ப்போம். ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நான் ஒரு வயதான ஒரு நோயாளியை அவருடைய இல்லத்தில் சந்தித்தேன். அப்பொழுது அவர் என்னிடம் பேசிய வார்த்தை இதுதான்: என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம், இவர்கள் எல்லோரும் வசதியோடு இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாரும் என்னை உண்மையாக அன்பு செய்வதற்கு தயாரில்லை. இவர்கள் யாரும் என்னுடைய தனிமையை போக்குவதற்கு தயாராக இல்லை. இவர்கள் யாரும் தன்னுடைய நேரத்தை செலவு செய்து என்னை அன்பு செய்வதற்கு தயாரில்லை என்று பகிர்ந்து கொண்டார். நிச்சயமாக இன்று ஏராளமான மனிதர்கள் அன்புக்காக இயங்குகிறார்கள். நம்மோடு உடனிருக்கிற தாய் தந்தையர், நம்மோடு உடனிருக்கிற குழந்தைகள், நம்மோடு உடனிருக்கிற பெரியவர்கள் அனைவருமே அன்புக்கான ஒரு தேடுதலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பகிர்ந்து கொடுக்க நான் கற்றிருக்கிறேனா? கண்ணால் காண்கிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவில்லை என்றால் ஆண்டவரை நம்மால் அன்பு செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்வு என்பது மிக குறுகியது. ஆனால் இந்த குறுகிய வாழ்வு அர்த்தமுள்ள பல மதிப்பீடுகளை உலகத்தில் உருவாக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மாபெரும் ஒரு வாழ்வியலை, மிக உன்னதமான பல மதிப்பீடுகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த வாழ்வியலை நாம் உள்வாங்குவதற்கு, இந்த ஆண்டவரை உண்மையாக அன்பு செய்வதற்கு பழகுவோம். இந்த ஆண்டவரை உண்மையாக அன்பு செய்ய வேண்டும் என்றால் நமது அருகாமை மனிதனை நாம் அன்பு செய்வதற்கு பழக வேண்டும். அண்டை வீட்டு மனிதரில் காணாத கிறிஸ்துவை ஆலயத்தில் காண முடியாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நாம் கடவுளிடம் நம் மன்றாட்டுகளை எழுப்புவோம். அன்பு தந்தையே இறைவா, நம் தாய் திருச்சபையாம் கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்துகின்ற நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து இறை அன்பையும் பிறர் அன்பையும் சமூகத்தில் பிரதிபலிப்பவர்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மஞ்சாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நாடுகளுக்கிடையே காணப்படுகின்ற முரண்பாடுகளால் மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகிறது. இதனால் புலம்பெயர்கின்ற மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஆதலால் நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் இறை அன்பை பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ்ந்திட வரம் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகின் ஒளியே இறைவா, இறைவனின் அற்புத கொடை இயற்கை என்பதை மறந்து வாழ்கிற மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் சுயநலம், பொருளாதார ஆதிக்கம் தனி மனிதர்களை ஆட்கொண்டு இயற்கையின் நல்ல கூறுகளை அடையாளம் காண மறுக்க செய்கின்றது. இயற்கையும் இறைவனின் படைப்பு என்பதை உணர்ந்து வாழ உதவி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, ஊடகம், போதைப் பொருள் பயன்பாடு போன்றவை மனிதர்களை இறைவனிடமிருந்து சக மனிதனிடமிருந்து பிரித்து கொண்டிருக்கின்றது. இதனால் பல்வேறு விதமான குற்றச் செயல்கள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. இத்தீமையிலிருந்து சமுதாயம் பாதுகாக்கப்பட எல்லா தனி மனிதர்களும் விழிப்போடு செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை
தயவாய் கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ்வது தான் உன்னதம் என்பதே நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆதலால் தான் தம் உயிரையே தியாகம் செய்து வாழ்வை கற்றுக் கொடுத்தார். நாமும் நம்மிடம் இருப்பதை சக மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் மகிழ்ச்சியும் நிறைவும் காண வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தாம் புனிதமான திரு வயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர், நீர் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னுடைய இது உங்களுடைய மாலை பலி. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருளாலயங்களில் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறைநிகளின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாத மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மைக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வனமேறவிருந்த அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநயினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம் மேல் இரக்கம் வை. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம் மேல் இரக்கம் வை. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்
இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதா நீர் எங்களை தொழுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது.